Morning students, welcome to Sheba online class. Last class we have discussed about some topics in civics first lesson, Indian Constitution. Okay, today we are going to learn about the topic is Citizenship Act of 1955. Okay, step by step பார்க்கலாம். கவனிங்க, listen carefully. The Citizenship Act of 1955 provides for acquisitions and loss of citizenship after the commencement of the Constitution. This Act has been amended so far 8 times, but originally the Citizenship Act of 1955 Citizenship Act பார்த்தீங்கன்னா 1955ல கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து எத்தனை முறை மாற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது. இஸ் ப்ரொவைடட் ஃபார் த காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப். என்ன எதை மாற்றி அமைச்சாங்கன்னா காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்னு மாற்றி அமைச்சாங்க. திஸ் ப்ரொவிஷன் வாஸ் ரிப்பீல்டு பை த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003ல் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த் அப்படிங்கிற ஒரு சேஞ்சாக கொடுக்கப்பட்டது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். திஸ் இஸ் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா த அக்விசிஷன்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப். லிசன் ஆல் ஆஃப் யூ. அதாவது நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கு வந்து என்னென்ன வழிகளெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். த ஃபஸ்ட்டு ஒன் இஸ் த Citizenship Act of 1955 prescribe the 5 ways of acquiring the citizenship. அது 5 மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா the first one is by birth, then by descent, then third one by registration, fourth one naturalization, fifth one is by incorporation of the territory. Listen all of you. இந்த 5 மெத்தடில் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கலாம். The first one is by birth, second one is by descent, third one is by registration, fourth one is by naturalization, fifth one is by incorporation of the territories. Okay, இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், த ஃபஸ்ட் ஒன் இஸ் by birth. அப்படின்னா என்ன? த ஆல் பர்சன் born in India on or after January 26, 1950. January 26, 1950க்கு மேலே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன செய்யப்பட்டது? சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒன்று கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? பை டெசன்ட்னு பார்த்திங்கன்னா எ பர்சன் born outside India on or after January 26, 1950 shall be a citizen of India by descent if his father is a citizen of India at the time of his birth. அதாவது நம்ம தாத்தா பாட்டி வந்து இங்கே இந்தியாவில் வந்து சிட்டிசன்ஷிப்பாக இருந்திருப்பாங்க. அவங்க பேர பிள்ளைங்க வந்து வெளிநாட்டில் இருந்தால் இவங்க மூலமாக அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிட முடியும்? சிட்டிசன்ஷிப் வந்து வாங்க முடியும். புரியுதுங்களா? தென் நெக்ஸ்ட்டு பை ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா எ பர்சன் கேன் அக்வயர் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை ரெஜிஸ்ட்ரேஷன் வித் அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி. அதாவது வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இது மூலமாக சிட்டிசன்ஷிப் பெறலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பை நேச்சுரலைசேஷன். நேச்சுரலைசேஷன் பார்த்தோம்னா எ ஃபாரினர்ஸ் கேன் அக்வயர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆன் அப்ளிகேஷன் ஃபார் நேச்சுரலைசேஷன் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கி பதிவு பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆஃப் எ சர்டன் டெரிட்டரி பீயிங் ஆடட் டு த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இப்போ ஏதாவது ஒரு பகுதி எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்தியாவோடு சேர்க்கப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்தியா வந்து என்ன கொடுக்கும்? சிட்டிசன்ஷிப் கொடுத்துரும். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா shall specify the person of the territory who shall be citizen of India. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். The next one is a loss of citizenship. இந்த சிட்டிசன்ஷிப் வந்து எந்தெந்த முறைகள் எல்லாம் வந்து பறிச்சுக்கப்படும், அதாவது அது என்னென்னு பார்க்கலாம்.
The Citizenship Act of 1955 prescribes the 3 ways of losing citizenship. அந்த 3 வழிகள் வந்து என்னது? The first one is a renunciation, then second one is a termination, third one is a deprivation. Listen all of you. The first one is a renunciation, then second one is a termination, third one is a deprivation. இது மூணை பற்றி பார்க்கலாம். Listen. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அதாவது ரெனன்சியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி வோலண்ட்ரி ரினவுன்ஸ்டு பை எ சிட்டிசன். அதாவது தானாகவே வாலண்ட்ரியாக வந்து என்ன செய்வாங்க, சிட்டிசன்ஷிப் வேணான்னு கொடுக்கலாம். தென் செகண்ட் ஒன், இட் கேன் பி டெர்மினேட்டட் இப் எ பர்சன் அக்வயர்ஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சில ரெண்டு சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து என்ன செஞ்சிடப்படும், டெர்மினேட் ஆகிடும். ஓகேவா? த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் டிப்ரைவ் எ நேச்சுரலைஸ்டு citizen if it satisfied that the citizenship was acquired by fraud, false representation or concealment of material fact, intellects in trade with enemy countries. அதாவது சில தவறுகள் பண்ணுறப்ப, ஃப்ராட் பண்ணுறப்ப, ட்ரேட் போன்ற விஷயங்களில் வந்து எனிமி கண்ட்ரிஸோடு ஏதாவது உறவுகள் வச்சுக்கிறப்ப இது மாதிரியான சிச்சுவேஷனில் வந்து என்ன செய்யப்படும், அந்த சிட்டிசன்ஷிப் வந்து பறிச்சிருவாங்க. தட் இஸ் டிப்ரிவேஷன் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் டு இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் த எ பீரியட் ஆஃப் 2 years. சிறைச்சாலையில் 2 ஆண்டுகள் பக்கம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட என்ன தர மாட்டாங்க, சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கப்பட மாட்டாது. அப்போ இது மாதிரி இப்படி தேர்ட் மெத்தடில் வந்து 3 waysல வந்து சிட்டிசன்ஷிப் வந்து என்ன செய்யப்படும், பறிக்கப்படும். தட் இஸ் எ லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆல்ரெடி யூ ஹேவ் டு வெல் நோ தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லையா, லோவர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வர்றீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது அதாவது நம்முடைய அடிப்படை உரிமைகள். இதுக்காக தான் இந்த கான்ஸ்டியூஷனுடைய உருவாக்கமே செய்யப்பட்டது. ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். The fundamental rights are in part 3rd of the constitution from article 12 to 35. இது மெயினாக பார்த்தீங்கன்னா அதாவது பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 12 to அதாவது பார்ட் 3 ஆர்டிகல்ஸ் வந்து 12 to 35 அப்படிங்கிறதா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குரிய ஆர்டிக்கல் சொல்கிறோம். ஓகேவா? மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனில் 22 பார்ட்ஸ் இருக்கும். அதாவது 22 பார்ட்ஸ் இருக்கும். அதில் பார்ட் 3ல் ஆர்டிகல்ஸ் 12 to 35 தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குரிய ஆர்டிக்கல். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா the constitution derived the premise of the கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த யூஎஸ்ஏ. இந்த கான்ஸ்டியூஷன் எங்கிருந்து நம்ம பிரேம் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலிருந்து அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் அமைப்பு மூலமாக நாம் என்ன செய்யப்பட்டோம், ஃபாலோ பண்ணோம். த ஒரிஜினலி த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைடட் ஃபார் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் ஒன்லி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டது. ஆனால் நவடேஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். The Part 3 of the Constitution is rightly described as the Magna Carta of India. Magna Carta of Indiaங்கிறது பாரு, இதுக்குள்ளே தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற சாராம்சம் அடங்கி இருக்கும். While the fundamental rights are available to all persons, certain fundamental rights are available only to the Indian citizens. புரியுதுங்களா? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது எல்லா அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிசனுக்கும் சம அளவு, அதாவது எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உரிமைகள் மீறப்படுது. அதில் வந்து அதுக்கு வந்து சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 32. இந்த ஆர்டிக்கல் பற்றிலாம் நாங்கள் உங்களுக்கு விஷுவலாக வந்து சில பிக்சர்ஸ் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? எ ரிட் இஸ் என் ஆர்டர் ஆர் கமாண்ட் இஸ்யூட் எ கோர்ட் இன் ரைட்டிங் அண்டர் இஸ் சீல். அதாவது ரிட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அது வந்து எதுக்காகனா ஒரு ஆர்டர் கமாண்டுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரிட்டுங்கிறது. ஸோ இதில் மெயினாக வந்து எது வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது பார்த்திங்கன்னா போத் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் are empowered to issue 5 kind of writs.
அதாவது சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் இது ரெண்டுமே வந்து சேர்ந்து ஒரு 5 டைப் ஆஃப் ரிட்ஸை வந்து கொடுக்குறாங்க. அந்த 5 டைப் வந்து என்னன்னு பார்ப்போம். த ஃபஸ்ட் ஒன் இஸ் எ capias corpus, okay, then second one is a mandamus, third one is a prohibition, fourth one is a certiorari, fifth one is a quo warrant. இப்படி 5 டைப்பில் வந்து இந்த ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து 5 ரிட்ஸ் வந்து கொடுக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்டு த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். முக்கியமான ஒரு அங்கம் வந்து சுப்ரீம் கோர்ட். அதனால தான் அது வந்து கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் கேட்பாங்க. யூ மஸ்ட் ஆஸ்க் த ஒன் வேர்ட் கொஸ்டின். ஓகே, தென் அக்கார்டிங் டு த டாக்டர் அம்பேத்கர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 32 இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அந்த ஆர்டிகல் 32 தான் ஹார்ட் சோல், இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ஹார்ட் சோல் அப்படின்னு சொல்கிறார். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ கேப்பியஸ் கார்பஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். அதாவது பொதுவாகவே வந்து சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸில் நிரபராதிகள் என்ன செய்யக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது இல்லையா, குற்றவாளிகள் தான் தண்டிக்கப்படும். அந்த நிரபதி அதாவது தப்பு செய்யாதவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த சேஃப் கார்டு தான் வந்து என்ன சொல்கிறோம், கேப்பியஸ் கார்பஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ மேண்டம்ஸ். மேண்டம்ஸ் மீன்ஸ் இட் ப்ரொடக்ட் த பெட்டிஷனர் ஹூ ரெக்வயர்ஸ் லீகல் ஹெல்ப் டு கெட் இஸ் ஒர்க் டன் பை ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். அதாவது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் வந்து வேலைகளை செய்யப்படாத பட்சத்தில் கோர்ட்டு மூலமாக என்ன செய்யப்படலாம், இந்த வேலைகளை வந்து செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு ப்ரோகிப்ஷன். ப்ரோகிப்ஷன்னா என்னன்னு பாருங்கள். இட் ப்ரோகிப்ஸ் எ சப்பார்டினேட் கோர்ட் ஆக்டிங் பியாண்ட் இஸ் ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது கோர்ட்டில் வந்து சில டைப்ஸ் ஆஃப் கோர்ட் இருக்குது இல்லையா, நமக்கே தெரியும். ஹை கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, வில்லேஜ் கோர்ட் இருக்குது, சப்பார்டினேட் கோர்ட் இருக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனியாக இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் தனியாக இருக்கும். இது இந்த சப்பார்டினேட் கோர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது சில நேரங்களில் தன்னுடைய லெவலை மீறி சில விஷயங்களை பண்ணும் பொழுது அதுக்கு தடை பண்ணக்கூடிய ரைட்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறோம், ப்ரோகிப்ஷன் சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? த நெக்ஸ்ட் ஒன் செட்ரியோரரிஸ். செட்ரியோரரிங்கிறது என்னன்னு பாருங்கள். இட் quashes an order issued by the subordinate court by overstepping its jurisdiction. சில நேரங்களில் வந்து இப்போ சப்பார்டினேட் கோர்ட்டில் சில தீர்ப்பு வந்தால் கூட அதுக்கு மேலே அதனுடைய தீர்ப்பை ஓவர் ஸ்டெப் பண்ணி சில விஷயங்களை கொடுக்கறது தான் வந்து வந்தது செட்ரியோரரி அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு க்யோ வாரண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ், அதாவது இட் ப்ரிவென்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ இல்லீகல் மேனர். ஏதாவது இல்லீகல் மேனர் போன்ற விஷயங்களில் ஒரு பர்சனோ பப்ளிக் ஆஃபீஸோ என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. அதுதான் க்யோ வாரண்ட் சொல்லணும். இப்படி 5 டைப்ஸாக வந்து இந்த ரிட்ஸ் வந்து என்ன செய்யப்பட்டுள்ளது, எழுதப்பட்டுள்ளது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? த ஃபஸ்ட் ஒன் இஸ் எ கேப்பியஸ் கார்பஸ், செகண்ட் ஒன் இஸ் எ மேண்டம்ஸ், தேர்ட் ஒன் இஸ் எ ப்ரோகிப்ஷன், ஃபோர்த் ஒன் இஸ் எ செட்ரியோரரி, fifth one is a quo warrant. Understand? The next one, the suspension of the fundamental rights. Suspension of the fundamental rights ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டாப் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். when the president makes a proclamation of emergency under article 352 under article 19 are automatically suspend. அதாவது நம்ம சட்டத்தில் சில ஆர்டிகல்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. சில அதாவது எது அன்எக்ஸ்பெக்டட் சந்தர்ப்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பிரசிடெண்ட் மூலமாக ஒரு எமர்ஜென்சி ஃபீல்டு வந்துச்சுன்னா அந்த நேரங்களில் இந்த ஆர்டிக்கல் 352வும் ஆர்டிக்கல் 19ம் வந்து என்ன செய்ய முடியாது, அதோடைய சட்டத்தின்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா சில நேரங்களில் போர்க்காலங்கள் வரலாம், எக்கனாமிக் ரீபேக் வரலாம் இல்லையா, அதனால் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, அது ஆர்டிக்கல் 352 வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு வந்து சில தடைகள் வந்து கொடுக்கப்படலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட் ஹி cannot suspend the freedom given under article 20 and 21
offenses and protection of life and personal liberty in any circumstances. ஆனால் ஆர்டிக்கல் 20 ஆர்டிக்கல் 21க்கு மட்டும் எந்த ஒரு சர்க்கம்டன்ஸ் வந்தாலும் அதனுடைய சட்டங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. பிகாஸ் இதுக்குரிய ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இல்லையா. அதனால எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் அந்த ஆர்டிக்கல் 20 அண்ட் 21 வந்து நம்ம தடை பண்ண முடியாது. தட் இஸ் அ சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் enumerated in part 4 of the constitution from article 36 to 51. இந்த டைரக்டிவ் பிரின்சிபலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4 ஆர்டிக்கல் வந்து 36 to 51 சொல்லப்படும். On the basis of their content and direction they can be classified into 3 broad categories. இது 3 கேட்டகரிஸாக வந்து சொல்கிறாங்க. The first one is a socialist, second one Gandhian and liberal, intellectual அப்படின்றாங்க. These principles are not enforceable by the court. அதாவது கோர்ட்டுனால என்ன செய்ய முடியாது, கோர்ட்டு சொல்கிற விஷயத்தை இதில் கேட்க முடியாது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் பிரின்சிபல். சோசியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல், இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது வந்து இது வந்து செப்பரேட் பிரின்சிபல். இதில் வந்து கோர்ட்டுடைய கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எய்ம் ஆஃப் ப்ரொமோட்டிங் த சோசியல் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். டாக்டர் அம்பேத்கர் டிஸ்கிரைப் 3 பிரின்சிபல் ஆஸ் த நாவல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறத டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இது வந்து கான்ஸ்டிடியூஷனில் ஒரு முக்கியமான பிரின்சிபல் தான். எது? டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? சில பிக்சர்ஸ் வந்து விசுவலாக காட்டுறேன். லிசன் சில்ட்ரன். Listen children, I will show you some pictures related to the lesson. The first picture is here, the part 3 fundamental rights. ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, part 3 fundamental rights. This is a fundamental rights written picture. This picture is a constitutional law. Next, member of the Constitution Assembly. This is articles of the Indian Constitution. நம்ம எல்லா ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆர்டிக்கல் எல்லாம் அடங்கிய ப்ரியாம்பிள் தான் வந்து என்னது, தட் இஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம். ஓகே, எப்படி there is a structure of the Indian Constitution. This picture is a preamble of India is a sovereign, socialist, secular, democratic republic and secure to all its citizens. This first one is a justice, liberty, equality. The last one is a fraternity. Okay students, next வந்து fundamental duties. எப்படி வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே போல் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் என்ன இருக்குது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு இருக்குது, கடமைகள்னு இருக்குது. அது பார்த்திங்கன்னா த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர் இன்ஸ்பைர்ட் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபார்மர் USSR. அதாவது ரஷ்யாவிலிருந்து தான் 1976 வந்து அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுடைய கருத்துக்களை வந்து நம்ம வாங்கிட்டோம். த காங்கிரஸ் பார்ட்டி செட் அப் த சர்தார் சவரன் சிங் கமிட்டி டு மேக் ரீகமெண்டேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். யூஎஸ்ஏலிருந்து அதாவது யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து பெற்றுக்கொண்டு அதில் சில ரீகமெண்டேஷன் பண்ணி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு கொடுத்தாங்க. அவருடைய நேம் வந்து சர்தார் ஸ்வரன் சிங்குன்னு சொல்கிறோம். The 42nd Amendment Act of 1976 added some responsibilities of citizen to our constitution called the fundamental duties. அதாவது 1976 வந்து ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுத்து வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு கொடுத்தாங்க. ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். See you in the next class. Thank you.